ராகவன் செய்தி கேட்டு உடைந்து போனான். பாதிக்கும் மேல் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடம் தரமில்லை என்ற சான்றிதழுடன் அதை இடிப்பதற்கு உண்டான உத்தரவுடன் அரசாங்க ஊழியர்கள் நின்றனர். ராகவன்: சார், எப்படி சார் இப்படி நடக்கும்? நல்ல தரமான பொருட்களை தான் வாங்கி போட்டு செய்திருக்கேன். பல கோடி முதலீடு செய்திருக்கேன் சார். அதுவும் இல்லாமல் என்னுடைய கம்பெனிக்கு ஒரு மரியாதை இருக்கு சார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். பேர் கெட்டு போயிடும் சார். நாங்கள் என்ன செய்யட்டும் சார்? தரமில்லாத கட்டிடத்தை மேற்கொண்டு நீங்கள் கட்டி ஏதும் அசம்பாவிதம் நடந்தால் இன்னும் உங்களுடைய பேர் கெட்டு போயிடாதா? அதை விடுங்க. உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதுவரையில் உங்கள் கட்டிடத்தில் எதுவும் நடக்கவில்லைன்னு சந்தோஷப்படுங்க சார். ராகவன்: வேறு வழியே இல்லையா? கோர்ட்டில் ஸ்டே வாங்குங்க. நீங்கள் இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது உங்கள் இஷ்டம். ஆனால் அந்த கட்டிடத்தில் இனிமேல் யாரும் வேலை செய்ய முடியாது. ராகவன் என்று வெறித்து உட்கார்ந்தார். அவர்கள் வெளியேறினர். பல கோடிகளில் பணத்தை இறைத்து இந்த கட்டிட வேலையை செய்ய ஆரம்பித்து இருந்தார். இதுவரை இதுபோல எந்த தப்பும் நடந்ததில்லை. இதுதான் முதல் முறை. காயத்ரி தரத்தில் கை வைக்கக்கூடாது என்பதை ராகவனுக்கு பல முறை கற்பித்து இருந்தார். ராகவனும் அதையே தாரக மந்திரமாக கடைபிடித்து வந்திருந்தார். ஆனால் இன்று தரமில்லா பொருட்களை உபயோகப்படுத்தியதாக குற்றம் சொல்லி இறைத்த பணத்தை தூசு போல தட்டி எடுக்க வந்திருந்தனர் அரசாங்க ஆட்கள். பிரசன்னா ஃபோன் வந்தது. ராகவன் எடுத்து காதில் வைக்க பிரசன்னாவின் உருமல் கேட்டது. உங்களை நம்பி வேலையை கொடுத்ததுக்கு நீங்கள் செய்த வேலை நிஜமா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன வேலை செய்திருக்கீங்க? ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? வேலை உங்களது, ஆனால் ப்ராஜெக்ட் எங்களுடையது. உங்கள் பேர் கெட்டு போனால் பரவாயில்லை. ஆனால் எங்களை ஏன் இதில் சிக்க வைத்து பேர் கெடுத்துக்க வைக்கிறீங்க? இத்தனை வருஷமா இப்படி தான் தொழில் செய்துட்டு இருந்தீங்களா? இதை கேள்விப்பட்டதிலிருந்து அதிர்ச்சியில் தாத்தா உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டார். உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவில்லை. உங்களை ஏற்பாடு செய்தது தப்புன்னு என்மேல் அவருக்கு தவறான அபிப்பிராயம் வந்துடுச்சு. முதல்ல நேரில் வாங்க, எல்லாத்துக்கும் எனக்கு சரியான பதில் சொல்லுங்க என்று ஃபோனை வைத்தான். ராகவன் நெஞ்சை பிடித்து கொண்டார். கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அவர் மனதில் காயத்ரி கை நீட்டி அழைக்க மயங்கி விழுந்தார். ஆஃபீஸில் செக்ரட்டரி பார்த்துவிட்டு அவசரமாக ஆம்புலன்ஸ் அழைக்க ராகவன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். அஸ்வத்: உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். பிரசன்னா: என்னடா இது? அஸ்வத்: அவளுக்காக அம்மாவை அடித்து தற்கொலைக்கு தூண்டிய பொழுதும் என்னால் என்ன செய்ய முடிஞ்சது? அமைதியாக தானே இருந்தேன். பிரசன்னா: அவர் உயிருக்கு ஆபத்தாகிடுச்சுன்னா? அஸ்வத்: அம்மா தனியாக இருப்பாங்க இல்லை, துணையாக இவர் சேர்ந்துக்கட்டும். மேலோகத்திலாவது அம்மா இவருடைய அன்பை முழுசாக அனுபவிக்கட்டும். பிரசன்னா: விட்டா நீயே கொன்று போட்டு விடுவ போல இருக்கே. அஸ்வத்: ஆமாம், இருந்து என்ன பண்ணுறாரு? கட்டிடத்தை இடித்து தரை மட்டமாக்க சொல்லு. பிரசன்னா: அஸ்வத்: பாலா கிடைச்சானா இல்லையா? பிரசன்னா: அவனுடைய அப்பா கிட்ட கூட சொல்லாமல் கிளம்பிட்டானாம். நம்மக்கிட்டேயே எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லி கதறாரு. அஸ்வத்: பைத்தியக்காரன். பிரசன்னா: ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறது? அஸ்வத்: காயத்ரி அண்ட் கோ மூலமாக நாமே நம்ம ப்ராஜெக்ட் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே பாலா கிடைச்சா நல்ல டிசைன் கிடைக்கும். இல்லைனா வேதாவுடைய சொந்த டிசைன் கொஞ்சம் வீட்டில் இருக்குது. அதை வைத்து டெவலப் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அஸ்வினுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். எல்லாம் வைத்து பெஸ்ட்டாக பண்ணிடலாம். அங்கே குடியிருப்பு, மால், கோயில் எல்லாமே சீக்கிரம் ரெடி ஆகிடணும். அப்புறம் பக்கத்தில் இருக்கும் அஸ்வின் நிலத்தில் பிரம்மாண்டமாக ஏதாவது பண்ணலாம். பிரசன்னா: சரி. ராகவன் பிரச்சனை பண்ணினா அஸ்வத் கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல, ஸ்டே வாங்கணும்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள் அப்பீல் பண்ணணும். எப்படியும் ராகவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். பிரதீப் புத்திசாலித்தனமாக வேலை செய்கிறானா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இதை காரணமாக வச்சு அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பாரு. பிரசன்னா: சரி, நான் நம்ம வக்கீல் கிட்ட பேசுகிறேன். ஒரு வாரத்தில் வேதா. குழந்தை என்ன பண்ணுறா? வித்யா தூங்கிட்டே இருக்கா. வேதா: எத்தனை மணிக்கு ஆபரேஷன்? வித்யா: இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. வேதா: குழந்தையை கொண்டு வா. நான் உயிரோடு வருவேனா இல்லையா தெரியாது. கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். வித்யா: உனக்கு ஒன்றும் ஆகாது. வேதா: சரி, குழந்தையை கொண்டு வா. வித்யா நர்ஸிடம் கேட்க குழந்தையை கொண்டு வந்தாள். குழந்தையை மென்மையாக கையில் வாங்கி வருடி கொடுத்தாள். வித்யா:
நான் இல்லைனா குழந்தையை அஸ்வத் அத்தான் கிட்ட சேர்த்துடு. வித்யா, உனக்கு ஒன்றுமில்லை வேதா, சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காதே. வேதா, என்னுடைய உடல்நிலை பற்றி எனக்கு தெரியும். குழந்தைக்கு அப்பா பாசமாவது கிடைக்கட்டும் என்று குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டார். காயத்ரியினை பேர் வைக்க சொல்லு. வித்யா வேதா என்று சொல்லி கண் கலங்கினாள். வேதா கொஞ்ச நேரம் குழந்தையுடன் இருந்துவிட்டு மனதுக்குள் தயாராகி குழந்தையை கொடுத்து அனுப்பினாள். சிறிது நேரத்தில் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட்டார். 13 மணி நேர ஆபரேஷனுக்கு பிறகு டாக்டர் வெளியே வந்தார். மாஸ்கை கழற்றி குப்பை தொட்டியில் போட்டுக்கொண்டே, சாரி, வைட்டல் எல்லாம் குறைஞ்சு போச்சு. நீங்க தயாரா இருங்க. எதையும் 24 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மகேஸ்வரன் அதிர்ந்தார். அப்படின்னா பேஷண்ட் உயிர் பிழைக்கிறது சிரமம். மகேஸ்வரன், இந்த ஆபரேஷன் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. ஆமாம், இது போல் நிறைய சர்ஜரி பண்ணி இருக்கோம். ஆனால் இதுதான் என்னுடைய முதல் தோல்வி. பேஷண்ட் மனதிடம் ரொம்ப கம்மி. 13 மணி நேரம் போராடியாச்சு. கட்டியை அகற்றி விட்டு பார்த்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக இதய துடிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. மகேஸ்வரன் டாக்டர் சட்டையை பிடித்தார். என்னுடைய பொண்ணு உயிரோட வரணும் டாக்டர், எனக்கும் அதுதான் வேணும். ஆனால் நம்ம கையில் எதுவும் இல்லாத நிலை. சாரி, நீங்கள் இதுக்கும் தயாராக இருக்கணும்னு தான் நான் சொன்னேன். திடீர்னு உங்களாலே அதிர்ச்சியை தாங்க முடியாதுன்னு சொன்னேன் என்று தன்னுடைய சட்டையை பிடித்திருந்த அவருடைய கையை அகற்றி வித்யாவுக்கு சைகை செய்தார். வித்யா அப்பாவை தாங்கி பிடித்து உட்கார வைத்தார். மகேஸ்வரன் நோ கதறினார். வித்யா, அப்பா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சரஸ்வதி சாப்பாடை எடுத்து வந்தவள், வித்யா என்னாச்சு? வித்யா, வேதா பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரஸ்வதி, இது என்ன சோதனை? வித்யா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, பிழைச்சி வந்துடுவா. அவளோட பொண்ணு கூட பிழைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் பிழைச்சி வந்தா இல்லை. அவளுடைய பொண்ணுக்கு இருக்கிற மனதிடத்தில் கொஞ்சம் கூடவா அவளுக்கு இருக்காது. சரஸ்வதி, என்ன இது? நம்ம குடும்பத்துக்கு சோதனை. வேதா கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட முடியாமல் அடுத்தடுத்து அவளுக்கு ஏதோ தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கு. வித்யா, இதுதான் கடைசி அத்தை. அவளுக்கு இனிமேல் ஒன்றும் ஆகாது. நாளைக்கு நம்ம கூட சண்டை போடுவா என்று அவளும் உடைந்து அழுதாள். அட்லீஸ்ட் அவளுடைய அஸ்வத் அத்தான் கிட்ட பேசி இருக்கலாம். மகேஸ்வரன், அவனை கூப்பிடு. இங்கு ராகவன் மரணம் அடைந்ததை கேள்விப்பட்டு அஸ்வத் காயத்ரி ஃபோட்டோ முன் நின்று, அம்மா, உனக்கு துணையை அனுப்பிட்டேன். நீ அங்கே சந்தோஷமா இருக்கணும். அஸ்வத் ஃபோன் அடித்தது. அத்தான். அஸ்வத், வேதா. வித்யா பேசுகிறேன். நீங்கள் உடனே கிளம்பி ஆஸ்திரேலியா வாங்க. அஸ்வத், வேதாவுக்கு என்னாச்சு? வித்யா அழுதாள். அஸ்வத், வேதாவுக்கு என்னாச்சு? வித்யா நடந்ததை சொன்னாள். அஸ்வத், படிச்சு சொன்னேனே, பார்த்துக்க முடியலைனா என்னிடம் கொடுத்திருக்கலாமே. ஏன் இந்த நிலைமைக்கு அவளை ஆளாக்குனீங்க? நான் வருவேன். உயிர் பிழைச்சிட்டான்னு தகவல் சொல்லணும், இல்லேனா? வித்யா, நாங்களும் சாக தயாராக இருக்கும். அஸ்வத் ஃபோனை தூக்கி எறிந்தான். பிரசன்னா, என்ன ஆச்சு? அவசரமாக நான் ஆஸ்திரேலியா போகணும். தனி விமானம் ஏற்பாடு பண்ண. பிரசன்னா, அப்பா காரியம். அஸ்வத், நான் இல்லாமலும் நடக்கும். ஆனால் ஆஸ்திரேலியா நான் போகணும். விசா ஏற்பாடு பண்ணு. உடனே எழுந்து உள்ளே சென்றான். வேதா, நான் சொன்னது தான். நீ உயிரோடு இருக்கணும். நாம் நம்ம குழந்தையோட சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளவுதான். தலையில் அடித்து கொண்டான். அன்னைக்கே உன்னை அனுப்பாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஆதி முதல் உன்னை நான் உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கேன். அம்மா ஆஃபீஸ் வாங்க. என்னுடைய சுய இன்பத்துக்காக உன்னை அனுப்பி என்னுடைய உறவுகளை சேர்ந்து விடுவேன் என்ற காரணத்துக்காக. ஆனால் கடைசி வரை என்னுடைய கையில் சிக்கிய பொம்மையா உன்னை வச்சு விளையாடி இருக்கேன். ஆனால் நீ என்னை இதுவரை காதலித்து கொண்டு மட்டுமே இருக்கிறாய். நான் சுயநலவாதி வேதா என்று தலையை சுவரில் மோதிக்கொண்டான். பிரசன்னா, டே என்னடா பண்ணிட்டு இருக்க என்று அஸ்வத் நெற்றியில் வழிந்த இரத்தத்தை கை வைத்து அழுத்தினான். அஸ்வத், விடுடா என்று அவனை உதறினான். பிரசன்னா, அஸ்வினை வர சொல்லி இருக்கேன். அஸ்வத் என்றவன் மனதில் வேதாவின் எண்ணங்களே இருந்தது. ராகவனின் கிடத்தப்பட்ட உடல் அருகே நின்று வசந்தா கதறினாள். பிரதீப் வெளியே நின்று கொண்டு வருபவர்களுக்கு தன்னுடைய அப்பா பற்றிய நிலையை விளக்கி கொண்டிருந்தான். பலர் துக்கத்தில் பங்கு கொண்டிருந்தனர். ரஹீம் பிரதீப் அருகில் நின்று, அஸ்வத் எங்கோ போறான் போல இருக்கு. பிரதீப், ஃபாலோ பண்ண சொல்லு.
ரஹீம் விமானத்தில் போறான். விமான நிலையம் வரை நம் ஆட்கள் தொடர்ந்து சென்று அங்கிருந்து போன் செய்தார்கள். பிரதீப் உள்ளே போக சொல்ல வேண்டியது தானே. ரஹீம் உள்ளே டிக்கெட் எடுக்கணும். பிரதீப் சரி ஏதோ டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளே போக சொல்லு என்று பணம் அனுப்பினார். ரஹீம் குதூகலித்தான். ஒரு அமௌண்ட் கைக்கு வந்துடுச்சு என்று தன்னுடைய ஆட்களுக்கு கட்டளையிட்டான். சிறிது நேரத்தில் அஸ்வின் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வர அஸ்வின் ஒன்று போல இருக்க அதுதான் அஸ்வத் என்று அஸ்வினை தொடர்ந்து ரஹீம் ஆட்கள் வர கடைசியில் காயத்ரி வீட்டு முன் நின்றான் அஸ்வின். பிரதீப் எங்கோ போறான்னு சொன்ன இங்கே வந்து நிற்கிறான். ரஹீம் ஆமாம் போனான். ஏர்போர்ட்டில் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இங்கே வந்துட்டானாம். டிக்கெட் வாங்கிய செலவு 20,000 தான் மிச்சம். ஆனால் அவனுடைய ஆட்கள் உள்ளே போகவே இல்லை. பிரதீப் புரிந்து கொண்டவன் சிட் இவன் அஸ்வத் இல்லை. ரஹீம் அப்படியா? அவனை போலத்தானே இருக்கான். பிரதீப் இவன் அவனுடைய இரட்டை. ரஹீம் விளக்கமாக சொல்லி இருக்கணும் இல்லப்பா. நம்ம ஆளு இவனை தொடர்ந்து வந்துட்டானே. பிரதீப் பல்லை நரநரவென கடித்தான். உன்னோட ஆட்களுக்கு பார்வை சரியில்லை. ரஹீம் சரி பண்ணிடுறேன் என்று அங்கிருந்து கிளம்பினான். ரஹீம் வாடா, இன்னொருத்தன் காசில் குடிப்பது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா என்று வீட்டிற்கு வெளியே நின்ற தன்னுடைய ஆளை அழைத்து சென்றான். அஸ்வின் உள்ளே நுழைந்து ராகவன் முன் சிறிது நேரம் நின்றுவிட்டு காயத்ரி அறைக்குள் நுழைந்தான். பிரதீப் டே நீ ஏன் உள்ளே போகிற? அஸ்வின் ஏன் போகக்கூடாது? இது உன்னோட வீடா? பிரதீப் ஆமாம், நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதிலிருந்து இங்கு தான் வளர்ந்தேன். இது என்னுடைய வீடு தான். அஸ்வின் இந்த வீடு உன்னுடைய பெயரில் இருக்கா இல்லை செத்து போனவர் பெயரில் இருக்கா? ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட தயாராக இல்லைனா முதல்ல வெளியே போ. என்னை டென்ஷன் ஏற்றாமல் கிளம்பு. இல்லைனா இது என்னுடைய வீடுன்னு உங்கள் அப்பா பிணத்தை கூட வெளியே அனுப்பிடுவேன். பிரதீப் அமைதியானான். அஸ்வின் அவனை வெளியே தள்ளி கதவை தாளிட்டான். பிரதீப் காயத்ரி இறந்ததிலிருந்து என்னென்னவோ செய்து முயற்சித்து கொண்டிருக்கிறான். வீட்டை தன்னுடைய பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று. ஆனாலும் முடியவில்லை. முன்னேற்பாடாக காயத்ரி இறந்ததும் தான் வாரிசு என்று சர்டிஃபிகேட் வாங்கி வைத்திருந்தான். ஆனாலும் காயத்ரி தன்னுடைய பேங்க் அக்கவுண்ட் மற்றும் இன்சூரன்ஸ் எல்லாவற்றிலும் நாமினி என்று அஸ்வத் பெயரை போட்டு வைத்திருந்ததால் இவனுடைய சர்டிஃபிகேட் செல்லாமல் போனது. எப்படியாவது அஸ்வத்தை கொன்றுவிட வேண்டும். பிறகுதான் தன்னுடைய வாரிசு சர்டிஃபிகேட் செல்லுபடியாகும் என்று நினைத்து முதல் முயற்சியாக அவனுடைய காதலியை அபகரித்தால் துக்கம் தாழாமல் அவனுடைய அம்மா போலவே தூக்கு போட்டு கொண்டு இறந்து விடுவான் என்று மாலினியை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அவனோ ஒரே நாளில் துக்கத்தில் இருந்து வெளியே வந்தான். வெளிநாட்டிலேயே அவனை கொன்றுவிடலாம் என்று ஆட்களை ஏற்பாடு செய்ய அவர்களுக்கு பணம் செலவு செய்ததுதான் மீதம். அவன் உயிரோடு இந்தியா திரும்பிவிட்டான். திரும்பியவன் வேதாவை மனைவியாக நடிக்க சொல்லி காயத்ரி அண்ட் கோவை வாங்கி கொண்டான். மறுபடியும் அவனை தோற்கடிக்க முயற்சித்து பார்த்தால் ஒருவன் இரண்டாக வந்து எதிரில் நின்றனர். அஸ்வின் அஸ்வத் என்று எதிரிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. பிறகு பார்த்தால் வேதா சாதாரண பெண் அல்ல. அவளுடைய பின்புலம் பிரதீப்புக்கு இன்னும் பயத்தை அதிகரித்தது. இவர்கள் அஸ்வத்துடன் நின்றால் தான் பலவீனம் அடைந்து விடுவோம் என்று நினைத்து வேதாவை மகேஸ்வரன் அழைத்து செல்லும்போது அவர்களை பின்தொடர்ந்து மகேஸ்வரன் சாப்பிட நிறுத்திய இடத்தில் நடப்பதை பார்த்து அஸ்வின் அஸ்வத் அறியாமல் மகேஸ்வரனிடம் சென்று சார், நான் காயத்ரி அம்மாவோட விசுவாசி. இந்த அஸ்வத் அம்மானு கூட பார்க்காமல் அவங்களை நடு ரோட்டில் வைத்து பல முறை அவமானப்படுத்தி இருக்கிறான். அவனை நம்பாதீங்க என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே மகேஸ்வரன் தன்னுடைய காட்சுக்கு சைகை செய்ய பிரதீப்பை இழுத்து கொண்டு வெளியே தூக்கி எறிந்தார். பிரதீப் சத்தமாக நான் சொன்னதை நீங்கள் நம்பலைனா நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள். உங்கள் பெண்ணை பாத்ரூமில் கதற கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறான் அஸ்வத் என்றதும் வெறிக்கொண்டு மகேஸ்வரன் இறந்து சென்று பாத்ரூம் நோக்கி ஓட வேதாவின் அழுகுரல் கேட்டு உள்ளே அஸ்வத் அரை நிர்வாணமாக அவளை அணைத்து கொண்டு நின்றான். அதை பார்த்து அதிர்ந்து கையும் களவுமாக அஸ்வத்தை பிடித்தார். அவர்களை பிரித்த பிறகு அஸ்வத் துப்பாக்கியுடன் சில ரவுடிகளுடன் இருப்பது போல ஒரு போட்டோவை மகேஸ்வரனுக்கு அனுப்பிவிட்டு அமைதியாக இருந்துவிட்டான்.
மகேஸ்வரனுக்கு அஸ்வத் மேல் கோபம் அதிகரித்து தன்னுடைய ஆபீஸ் எல்லாம் மூடிவிட்டு சுவடில்லாமல் எங்கோ சென்று விட்டார். அதிலிருந்து மகேஸ்வரனை தேடி பிரதீப்பும் அலைய ஆரம்பித்தான். அவனுடைய நடவடிக்கைகளுக்கு இடைஞ்சலாக இருந்த மாலினியை கொன்றாகி விட்டது. அஸ்வத் மேல் தீராத பழியை போட்டாச்சு. ஆனாலும் அஸ்வத் துணிந்து எதிர்த்து நின்று ராகவனிடம் உண்மையை சொல்லி ராகவன் அவனை நம்பி வீட்டில் வசந்தாவிடம் கலாட்டா செய்து பிரதீப் விளக்குமாறால் அடி வாங்கி எல்லா சேதாரமும் அவனுக்கே. சரி, இந்த ராகவன் இருந்தால் நமக்கு இடைஞ்சல் அனுப்பிடலாம்னு நினச்சி அம்மாவுக்கு தெரியாமல் ராகவனுக்கு காஃபியில் மருந்து கலந்து கொடுக்க எதேச்சையாக ஃபோன் வந்து நெஞ்சை பிடித்து கொண்டு விழ அனைவரும் அதற்கு காரணம் ஃபோன் கால் என்று நினைக்க உண்மை பிரதீப்புக்கு மட்டுமே தெரியும். இப்போது ராகவனும் இல்லை, தன்னை தடுக்க ஆள் இல்லை. இப்போதே வீட்டில் வச்சு அஸ்வத்தை கொன்று அப்பா இறந்த துக்கத்தில் இறந்து விட்டதாக டிராமா போட்டு விடலாம் என்று பார்த்தால் வந்தது அஸ்வின். ஆனால் அவன் காயத்ரி அறையில் எதற்கு புகுந்து கொண்டான் என்று தெரியவில்லை. பிரதீப் ஒவ்வொரு அடியாக தன்னுடைய இலக்கை அடைய முயற்சிக்க எங்கோ கடவுள் சித்தமா என்று தெரியவில்லை. அஸ்வத் கை ஓங்கி கொண்டே இருந்தது. அஸ்வின் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கவனம் கொண்டான். காயத்ரி அறையை அலச ஆரம்பித்தான். அஸ்வத் சொன்னபடி அவர்கள் கையில் வீட்டு டாக்குமெண்ட் இல்லை. அப்படி இருந்திருந்தால் பிரதீப் வீட்டை தன்னுடைய பெயருக்கு எப்போவோ மாற்றியிருப்பான். வாரிசு சர்டிபிகேட் வைத்துக்கொண்டு அமைதியாக இருக்க காரணம் என்ன? வீட்டின் கரண்ட் அட்டை உட்பட எல்லாம் காயத்ரி பெயரில்தான் இருந்தது. அஸ்வின் தன்னுடைய அம்மாவை நினைவு கூர்ந்தான். சரஸ்வதி முக்கிய பொருட்கள் எல்லாம் எங்கே வைப்பாள்? தலையணுக்கு அடியில் பீரோ, மேஜை எல்லாம் இல்லை. ஒருமுறை சரஸ்வதி சொல்லி இருக்கிறார், அவளுடைய அம்மா கட்டில் செய்யும் பொழுதே அதற்குள் சிறிய அளவில் பெட்டி போல வைத்து யார் கண்ணுக்கும் தெரியாதவாறு மறைந்து முக்கிய பொருட்கள், நகைகள் எல்லாம் வைத்து கொள்வாள் என்று. அஸ்வின் குனிந்து பார்த்தான். எதுவும் தெரியவில்லை. உடனே பிரசன்னாவிற்கு ஃபோன் செய்தான். டே, அங்கேதான், உள்ளே நுழைய போறேன். சரி, அவருக்கு மாலை போட்டுட்டு நில்லு, நான் வெளியே வருகிறேன். என்னை பார்த்து பேசுவது போல என்னுடன் வந்துவிடு. பிரசன்னா உள்ளே நுழைய பிரதீப் அவனை மறித்தான். நீங்கள் தான் கடைசியாக அப்பா கிட்ட பேசினீங்க, என்ன பேசினீங்க? பிரசன்னா மனதுக்குள் சொல்லிட்டா, நீ கட்டிடம் இடிக்க ஸ்டே வாங்கிடுவேன், அப்புறம் எங்களுடைய பிளான் என்னாகிறது? ஹலோ, என்னவோ என்னிடம் பேசிதான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டத மாதிரி சொல்லிட்டு இருக்க. முதல்ல வழி விட்டு நில்லு. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், 1000 பேசிக்குவோம். அப்படி பழி போடுறதுன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் செய்து பேசியிருப்பாங்க. எல்லோரையும் இப்படி தான் மறிக்கப் போகிறாயா? இல்லை, உன்னை போல் ஒரு தருதலையை பெற்றதை நினைத்து வேதனைப்பட்டு செத்து போயிட்டாரே, அதுக்காக நீ மனசு மாறி திருந்த போகிறாயா? கூட்டத்தில் ஒருத்தர், பிரதீப் எதிரியாக இருந்தாலும் அவர் உங்கள் அப்பாவுக்கு மரியாதை செய்ய வந்திருக்கார், அவரிடம் இப்படி நடந்துக்காதே. நீங்கள் போங்க சார்.